हाय फ्रेंड्स इनकी वीडियो என்ன பார்க்க போறேன்னா பாருங்க ஆஸ்டர் பிளான்ட் நம்ம வந்து இன்னைக்கு சாமந்தி செடி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்க நல்லா பூ பூத்துருச்சு. ஆனால் பூ பூத்துக்கிட்டு நம்ம வந்து பூவெல்லாம் கட் பண்ணினா சின்ன பூ மட்டும் நம்ம விட்டுடணும். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பூவெல்லாம் பூக்கணும். அதுக்காக சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வளரணுன்னா பூவெல்லாம் கூட ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ஆனால் ஒரு பூ வந்து நான் சீடுக்கு தான் விட்டுருக்கேன். ஒரு 2 பூ சீடுக்கு விட்டுட்டு நம்ம எல்லாமே கட் பண்ணலாம். இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா எந்த எரு கொடுக்கறது, சாமந்தி செடி ஃபாஸ்ட்டாக வளரணும், நல்லா வளரணுன்னு பாருங்கள். ஏற்கனவே இதில் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நட்டு தான் பிரித்து வைக்காம பிளான்ட் இது ரொம்ப நாளாக தான் வச்சுருக்கேன். நல்லா வளருது. புது தளிரெலாம் போட்டுக்கு பாருங்கள், மொட்டை கூட வந்திருக்கு இதில். அது போல் வந்து நம்ம வந்து சாயில் வந்து ஏற்கனவே வந்து பழைய சாயில் தான், அது பாச மண்ணெல்லாம் நட்டுது. நீங்கள் வந்து பழைய மண்ணிலே நட்டுக்கலாம், பழைய மண்ணில் கூட நட்டுக்கலாம். நீங்கள் நட்டதுக்கப்புறமா கூட நீங்கள் எரு கொடுத்துக்கலாம் சாமந்தி செடிக்கு. ஏன்னா எரு மண் முன்னாடி எல்லாமே கலந்து லேட் ஆகுதுன்னா வாங்கிட்டு வந்த உடனே கூட நீங்கள் நட்டுக்கலாம், ஒரு நாள் மட்டும் வச்சுருந்து. எப்படின்னா மணல் செம்மண் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டீ தூள் மட்டும் கலந்து வச்சுக்கணும். எப்படி டீ தூள் வேஸ்ட் வந்து இருக்கும், 3மே கலந்து நல்லா செடி நட்டுடலாம். ஆனால் மணல் எவ்வளோ கலந்துக்குதுன்னா பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் குறையாதான் நம்ம நட போகிறோம் கேப் விட்டு. நீங்கள் வந்து 3/4 மண் எடுக்கணும். அதாவது செம்மண்ணோ பழைய பூமி மண்ணோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு 1/4 பங்கு மணல் சேர்த்துக்கணும். இல்லை ஃபுல்லாகவே ஈக்குவலாகவே, அதாவது பாதி மண் பாதி செம்மண், இல்லை பழைய மண்ணோ பாதி மணல், அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு செடி நல்லா தான் வளரும். ஏற்கனவே பாருங்கள், நான் வந்து இது நேற்று வந்து உளுத்தம்பருப்பு கழுவுன தண்ணி, நீங்கள் வடைக்கெல்லாம் ஊற வைப்பீங்க, இது தோசை மாவுக்கெல்லாம் அரைப்பீங்க, அப்போ நல்லா கழுவிட்டு உளுத்தம்பருப்பு எப்படி கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் வரும், அந்த தண்ணி தான் ஊற்றினேன். லைட்டாக வந்து நிட்டு வச்சுருந்தேன் நேற்று ஊற வச்சுது வடைக்கு. நான் அதெல்லாம் போட்டேன் பாருங்கள். உளுத்தம்பருப்போட கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டில் நிறுத்தி ஊற்றிட்டேன். செடிக்கு ரொம்ப நல்லது இந்த உளுத்தம்பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றினீங்கன்னா, பருப்பு தண்ணியெல்லாம். அதே போல் கொண்டைக்கடலை தண்ணி கூட நீங்கள் ஊற வச்சு ஊற்றலாம். அது எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டினா, இப்போ எப்படி உளுத்தம்பருப்பு தண்ணி உங்களுக்கு கிடைக்கும், சாமந்தி செடி சீக்கிரமாக வளரணுன்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். உளுத்தம்பருப்பு தண்ணி ஊற்றிட்டு 10 டேஸ் கழித்து கொண்டைக்கடலை தண்ணி அப்படி ஊற்றலாம். அதுக்கப்புறமா 10 டேஸ் கழித்து துவரம்பருப்பு தண்ணி, எப்படி சாம்பாருக்கெல்லாம் ஊற வைப்பீங்க, அதாவது கழுவிட்டு தண்ணி எடுப்பீங்க, அந்த துவரம்பருப்பு க்ளீன் பண்ணுற தண்ணி கூட நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றலாம். 10 டேஸ் ஒன்ஸ் ஊற்றலாம், இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் ஊற்றலாம். ஆனால் 3 டேஸ் ஒன்ஸ் ஊற்றும்போது ரொம்ப தண்ணி கலந்து தான் ஊற்றணும். ஏன்னா நிறைய செடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம் நீங்கள், அது போல் சேர்த்து வச்சுன்னு கூட. இது வந்து வெங்காயத்தோல் தண்ணி. இது போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, செடியில் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 5 டேஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம். நீங்கள் 10 டேஸ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா புழு வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து, அதாவது லீஃப்லாம் கரும்பச்சையாக மாதிரி ஷைனிங்காக ஆகும். நல்லா சூப்பராக இருக்கும், பிளான்ட்டு நல்லா வளரும். இப்போ தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு நைட் மட்டுமே ஊற வச்சுட்டு கூட கொடுக்கலாம். ஒரு நைட்டு ஊற வைக்கும்போது இதில் வந்து நீங்கள் கத்தாழை சேர்க்கணும், ஆலோவேரா சேர்க்கும்போது அந்த ஷைனிங் வரும் லீஃபில் கூட. அப்போதுக்கே வந்து நைட்டு ஊற வச்சுட்டு வெங்காயத்தோல் ஆலோவேராவும் செடி குத்தலாம், ஸ்ப்ரே கூட பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன். இன்னும் இது வந்து இப்போ தான் நைட்டு தான் ஊற வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். ஒரு நைட்டுக்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.